சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/3/2026 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம் 22ஆம் நாள், திருதியை திதி மாலை 5:54 வரை, ஹஸ்தம் நட்சத்திரம் காலை 9:30 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 12ல் சனி, சுபவிரய சனி. சனியோடு இன்றைக்கு உச்ச சுக்கிரன் சேர்ந்திருக்கிறார். ஆக சனி சுபத்துவத்தை அடைந்து 2-7 கூடியவரோடு சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் இன்றைக்கி குடும்பத்திற்காகவோ மனைவி கணவனுக்காகவோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. இன்னொரு 15 நாட்களுக்காகவது இப்படியே இந்த சுப செலவுகளாகவே வந்து கொண்டிருக்கும். சுப செலவுகள்னால் ஒரு சந்தோஷ செலவு தானே. வீட்டில் ஒரு மங்கள விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அச்சாரங்கள் போடக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய நிலைமை, மனைவி ஆசைப்பட்டு வாங்கினது, மனைவி கணவன் ஆசைப்பட்டு கேட்பது என்பது போன்ற ஏதேனும் ஒரு நல்ல செலவுகள், சந்தோஷ செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மேற்கு திசையிலிருந்து நல்ல விஷயங்கள் வரும். ஏற்கனவே அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்லது உறவினர்கள், இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் எல்லோரிட்ட தகவல்கள் நல்லா வரக்கூடிய அமைப்பு. அதைவிட பண உதவி கேட்டிருந்தவர்களுக்கு அங்கிருந்து பண உதவிகள் வரக்கூடிய அமைப்புன்னு 7.5 சனி விரயச்சனியாக இருந்தாலும் கூட சுபச்சனியாக செயல்படக்கூடிய ஒரு 10-15 நாட்கள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. சுக்கிரனும் சனியும் 12ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பது பெண்கள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பெண் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, அக்காவுக்கு கல்யாணம் ஆகலை, தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆன பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை கொஞ்சம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்குது. இவைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்து அப்படியே யோகாதிபதியோடு லாபஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள். தகரமும் தங்கமாகும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமையுங்க. இன்னும் ஒரு 10-15 நாட்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்து யோகாதிபதியோடு இணைந்திருப்பதால் எல்லா விதமான விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே படுத்து கிடக்கிறவங்க கூட சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நின்று இதை பண்ணலாமே அதை பண்ணலாமேன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள், எண்ண மாற்றங்கள், முன்னேற்றங்கள், பொருளாதாரத்தில் இதுவரைக்கும் பின்னடைவுகளாக இருந்தவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதல்கள் போன்ற அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. போட்டியில் ஜெயிக்க போகிறீங்க. அண்ணன் அக்கால் உறவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சட்ட போராட்டங்கள், காவல்துறையில் இப்படி இருக்கிறேன், கோர்ட்டில் இப்படி இருக்குது, அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் அந்த பிரச்சனைகள், அதாவது எது உங்களுக்கு தலைவலியாக இருக்கிறதோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய, உங்களுக்கு சாதகமாக நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. லாபங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், ஆர்டர்கள் கிடைக்கிறது. வியாபாரம் இனிமேல் ஓரளவுக்கு சீராகவே நல்ல விதமாக போகும். இன்னும் 2-3 வருஷத்துக்கு கவலை இல்லைன்ற மாதிரியாக தன்னை பற்றிய ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இன்றைக்கு 5-9 கூடியவர்கள் இணைந்திருக்கக்கூடிய சுபமான நல்ல நாள் இன்றைக்கு. சுக்கிரனும் சனியும் இன்றைக்கு 10ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் உண்டுங்க. பெண்கள் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு அல்லது அந்த காதில் கிமிக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்னு சொல்லப்படக்கூடிய சில ஃபேன்சி ஐட்டங்களை உபயோகப்படுத்துகிறவங்க, அதற்கான பொருள் தயாரிக்கிறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதிகம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், அந்த நிறுவனங்களில் ஆண்களாக இருந்து ஒரு மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. தொழில் முன்னேற்றம் பெரிய அளவில் நல்லா இருக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த அந்த குற்றம் குறைகள் எல்லாமே அப்படியே தவிர்க்கப்படக்கூடிய அமைப்புகள். இன்னும் சிலருக்கு பெண்களை பார்ட்னராக போட்டு செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாமே பெரிய அளவில் நல்லா இருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய, குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் அதிக லாபங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 9ஆம் இடத்துல லாபாதிபதியாகிய சுக்கிரன் இருக்கக்கூடிய பொருள் வரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு. 9ஆம் இடத்துல இன்றைக்கு சனியும் இருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இன்றைக்கு 9ஆம் இடத்தில் இணைந்திருப்பது கடந்த காலத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிணக்குகள் எல்லாம் ஒரு இணக்கமற்ற சூழ்நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, மனைவி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு தீர்ந்து என்ன இருந்தாலும் இந்த குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவாவது நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து தான் தீரணும் என்கின்ற ஒரு புதிய ஞானோதயம் குடும்ப உறுப்பினர்களிடையே வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மனைவியால் லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறதுனால மனைவியின் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சிலருக்கு உண்டு. இன்னும் சிலருக்கு இனிமேல் அப்படியே ஒய்ஃபு பேரில் எல்லாத்தையும் மாற்றி விட்டா என்ன, அந்த சொத்தை அவங்க பேரில் எழுதி விட்டா என்ன, அல்லது இந்த நிர்வாகத்தை அவங்க கையில் கொடுத்தா என்ன என்கின்ற மாதிரியாக வாழ்க்கை துணை மீது நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு ஜீவனாதிபதியும் 3ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இன்றைக்கு உச்சத்தை அடைந்து அப்படியே 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அட்டமத்து சனியோடு சேர்ந்திருக்கிறார். சனி பகவான் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்குமே அஷ்டமச்சனியோடைய தாக்கத்தை நீங்கள் உணரமாட்டீர்கள் என்பதை கோச்சார வேத என்கின்ற அமைப்பில் நம்முடைய பகுதியில், ராசிபலன் பகுதியில் சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அட்டமத்து சனி உங்களுக்கு நடக்கவே இல்லை, அதோடைய துன்பங்கள் துயரங்கள் உங்களுக்கு இல்லை என்பது தான் உண்மை. அதே நேரத்தில் அதைவிட கொஞ்சம் ஒரு சாதகமற்ற தன்மைகள் எல்லாவற்றையும் அப்படியே முறியடிக்கக்கூடிய தன்மையாக சனியின் சுபத்துவம் அமைந்திருப்பதால் எதிர்பாராத நல்ல அறிமுகங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக, இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய நாளாகும். ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். சுப கிரகங்கள் எல்லாமே சாதகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருப்பதால் சிம்மராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள், அந்த எண்ணங்களை அப்படியே செயலாக மாற்றக்கூடிய திறமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. சிலருக்கு மட்டும் பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் செலவுகள் இருக்கும், ஆனாலும் அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 5, 9ஆம் அதிபதிகளான சுக்கிரனும் சனியும் கேந்திரத்தில் 7ஆம் இடத்தில் சேர்ந்து ராசியை பார்க்கக்கூடிய யோக நல்ல நாள் இன்றைக்கு. நல்ல நாளும் சொல்கிறேன், யோகம்னு சொல்கிறேன்னாலே புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோக நாள்னு கூட சொல்லலை, நல்ல நாள்னு கூட சொல்லலை, ரெண்டும் சேர்ந்த நாள் அருமையாக இருக்கும். 5, 9 கூடியவர்கள் என்றைக்கு ஒன்றாக சேர்ந்து ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போதெல்லாம் தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு, அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல. இன்னும் சொல்லப்போனால் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு அதே பெண்கள் நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இளைஞர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அர்த்தாஷ்டம அட்டமத்து சனிகள் எப்போதுமே கொஞ்சம் கெடுதலை செய்யும்னாலும் கண்டகச்சனி அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுதலை செய்கிறது இல்லைங்க. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அவரே யோகராக இருப்பதால் கொஞ்சம் எண்ணங்களில் மட்டும் கொஞ்சம் தயக்கங்களை கொடுப்பார். எதையுமே யோசித்து செய்யக்கூடிய அமைப்பு, அட்டக்கன ஒரு பிடிவாத உணர்வுகளைத்தான் கொடுப்பாரே தவிர 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய கெடுதல்களை கண்டிப்பாக செய்ய போவதில்லை. கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மதிப்பு கூடக்கூடிய தன்மைகள், நண்பர்களிடையே நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இன்றிலிருந்து கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது என்பதால் கன்னிக்கு நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளுங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் உச்சனாகி யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. வேலையெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சமீபத்தில் வேலை போனவங்களுக்கு வேலை போனதே நல்லது, அதை விட நல்ல வேலை கிடைச்சதுன்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு தொழில் அறிமுகங்கள் கண்டிப்பாக உண்டு. துலாராசிக்காரர்களுக்கு இன்னும் சில வருடங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகின்ற மாதங்கள்லாம் பெரிய அளவில் கோச்சாரம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல நன்மைகள் மட்டுமே அதிகமாக கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. கடன் அழியக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த 10-15 நாட்களில் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். இந்த இடத்துல எப்படி கடன் அடைக்கிறது, அந்த இடத்துல எப்படி கடன் அடைக்கிறது, வட்டியே இப்படி கட்டிக்கிட்டு இப்படியே இழுத்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறதே, உழைக்கிறதெல்லாம் இன்னொரு வகையில் வீணாக போய்கொண்டு இருக்கிறதே என்கின்ற மாதிரியாக
என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்கின்ற மாதிரியான யோசனையில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான நிவாரணங்கள் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஹெல்த்து ரொம்ப பெரிய அளவில் நல்லாயிருக்கும். அந்த நோய் இந்த நோயின்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நோயே இல்லைங்க, சாதாரண ஒரு இதுதான், ஒரு நெகட்டிவாக நம்ம நினச்சிட்டோன்ற மாதிரியாக ஒன்றுமில்லை என்கின்ற ஆறுதல் உணர்வுகள் வரக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் இன்றைக்கு சுக்கிர சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பது பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. முயற்சியெல்லாம் பலிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. கடந்த 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாருங்க, என் முயற்சியே பலிக்கலைங்க, எல்லாம் இப்படி ஆகிப்போச்சுங்க, காசு பணம் விரையாக ஆகுதுங்க, தொழிலை கவனிக்க முடியலங்க, வேலையை பார்க்க முடியலங்கன்ட்டு ஒரு மாதிரி அது முடியல இது முடியல நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உங்களால் எதுவும் முடியும் என்கின்ற மாதிரியான 5ஆம் இடத்தில் சுக்கிர சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோன்ற கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பெங்களூரில் தனியாக இருக்குது, பாம்பேயில் தனியாக இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது, என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ, தனிமையில் ஏதாவது குழந்தை கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கா என்கின்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்மையில் நம்முடைய குழந்தைகள் ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள் என்கின்ற நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பெண் குழந்தைக்கு திருமணமாகலை நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான சில ஏற்பாடுகள்லாம் இன்னும் 3 மாதத்தில் நடக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மைகள் மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இன்றைக்கு சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய வாகனம் சார்ந்த விஷயங்களில் அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். அம்மாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அம்மாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்ல தகவல்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. அர்த்தாஷ்டம சனி பொதுவாக பெரிய கெடுதல்களை செஞ்சிடறதில்லை. ஆயினும் அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு எல்லாம் இப்படி தான் அந்த சனி பண்ணார் வேலை என்கின்ற மாதிரியாக சனி செய்த சதியோ என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சனி சுபத்துவத்தை அடைவதால் நீங்கள் என்ன குறைகளை கொண்டிருக்கிறீர்களோ அந்த குறைகள் களையப்படக்கூடிய நிறைவான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்குங்க. வியாபாரம் செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதில் போச்சு அதில் போச்சு, மழை பெஞ்சும் கெடுக்குது பெய்யாமலும் கெடுக்குதுன்ற மாதிரியாக நிலைமைகள் இருந்தது இல்லையா, அந்த நிலைமைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்புகள், செய்கின்ற தொழில் கைவிடாது என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு நன்மைகள், வருமானம் கூடுதலாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் இன்றைக்கு கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு. 5-10 குடையவர் என்று சொல்லப்படக்கூடிய பூரண ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். அதுவும் 3ஆம் இடத்துல இணைஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே இன்றைக்கி தான் உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக விலகினது போல ஒரு தோற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. முயற்சிகள் பலிக்கும், குடும்பத்தில் நம்பிக்கை வரும், எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கும். அதைவிட மேலாக இதுவரைக்கும் உங்களை நம்பாதவங்க எல்லாருமே உங்களை நம்பக்கூடிய அமைப்பு, உங்களிடம் தெரியக்கூடிய மாற்றத்தை நீங்களே வெளிப்படுத்தக்கூடிய அளவாக ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறது, ஒரு சிரித்த முகமாக இருக்கிறது, ஒரு தன்னம்பிக்கையோடு ஒருவரை கண்ணோடு கண் பார்த்து பேசக்கூடிய தன்மைகள் எல்லாம் இப்போது இதிலிருந்தே அப்படியே மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் இப்போது தேடி வருங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருக்கிறார்கள் இல்லையா, இது வரைக்குமே நழுவ விடப்பட்ட சில விஷயங்களை இன்றைக்கி கெட்டியாக பிடிச்சிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க, தன்னை பற்றியே குறையோடு நினைத்து கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்குமே அதுவும் இதுவும் கிடைத்து நீங்கள் முன்னேறக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பமும் பணமும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பாக்கியாதிபதி இன்றைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருப்பது என்பது சனியோடு இணைந்திருக்கின்ற சுக்கிரன் பல நல்ல விஷயங்களை இன்னையிலிருந்து ஒரு 15 நாட்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும்,
முதல் திருமணத்தில் ஏதாவது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, கேஸ் போட்டிருக்கேன், அது போட்டிருக்கேன், இது போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு, வழக்கிற்கு வெளியவே தீர்த்து கொள்ளக்கூடிய சில தன்மைகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான சில நடவடிக்கைகள், இதுவரைக்குமே சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. ஒரு 60-70 வயது பெரியவர்கள் இளைஞர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஒரு 2-3 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டாரு, இப்போ பரவாயில்ல ஏதாவது செய்கிறேன்றாரு, நம்பித்தான் அவரை பார்ப்போம்ப்பா, அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தே தீரணுமே என்கின்ற மாதிரியாக வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி போன்ற பெரியவர்கள், சித்தப்பா பெரியப்பா போன்றவர்கள் உங்களுக்கு சாதகமாக சொல்லக்கூடிய அதன்படி நடக்கக்கூடிய ஒரு யோக நாளுங்க கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியோடு இன்றைக்கு சுக்கிரன் இணைந்திருக்கின்ற அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. சனி இன்றைக்கு சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். உண்மையிலேயே ஜென்மச்சனி சுபர்களுடைய தொடர்புகளை பெறும் பொழுது கொஞ்சம் கஷ்டங்களை குறைச்சி கொடுப்பார் என்பது தான் உண்மை. இன்றைக்கு பாருங்கள், 8ஆம் அதிபதியாகிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். ஆக என்ன நடக்கும்? எதிர்பாராத மனமாற்றங்களை இன்றைக்கு சிலரிடமிருந்து நீங்களே எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. இவராக எப்படிலாம் மனசு மாறிட்டார், இவர் நமக்கு நல்லதே செய்ய மாட்டாரே, இவர் நம்மளை எப்போவுமே ஒரு மாதிரியாக தானே பார்ப்பார் என்கின்ற மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கு தலைகீழாக மாறக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அதிலும் குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ அல்லது வேறு பல குடும்ப உறுப்பினர்களுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தம், கொஞ்சம் ஒரு நிறைவில்லாத தன்மைகளெல்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுடைய வீடுகளில் இருக்குதுங்க. இதைத்தான் நம்ம ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஆனாலும் பெரிய அளவில் சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. இது வருமா அது வருமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இதுவும் வரும் அதுவும் வரும், கவலைப்படாதீர்கள், எல்லாம் மாறும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க இன்னைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். நேற்று குரு பகவானுடைய குணங்களை பற்றி பார்த்துட்ட நிலைமையில் இன்றைக்கு சுபர்களில் குருவிற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படிப்பட்ட குணங்களை கொண்டவர், அவர் வலுத்திருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சுக்கிரனுடைய குணம்னு வந்துட்டாலே அழகுணர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மைங்க. குருவை போலவே சுக்கிரனும் மிகப்பெரிய ஒரு சுப கிரகம் என்பதால் சுக்கிரன் வலுத்தவர்கள் நேர்மையாக இருப்பார்கள், எதையும் வெளிப்படையாக பேசுவார்கள், பின்னால் இருந்து பேச தெரியாது, பாராட்டுவார்கள். இந்த அடிக்கடி பார்த்திங்கன்னா ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்குமே சுக்கிரன் கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்குங்க. பிறரை மனதார பாராட்டக்கூடியவர்கள், எதையும் ஒரு ஹானஸ்டாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எதையுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த சுக்கிரன் வலுத்தவர்களாக இருப்பார்கள். சுக்கிரன் வலுத்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவரின் மீது வயதிற்கேற்ற ஒரு நல்ல ஈர்ப்புகள் இருக்குங்க. ஒரு ஆண் பெண் அப்படின்னோடனே நம்ம காதல் தான் சொல்லிட வேண்டாம். ஒரு தந்தை தன்னுடைய மகளை அன்போடு பார்ப்பது கூட ஒரு காதல் மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் இல்லையா. இது மாதிரியாக தங்களுடைய வயதிற்கேற்றாற் போல எதிர்பாலினத்தவரின் மீது நேசத்தை வைப்பதும் இந்த சுக்கிரனுடைய ஒரு பெரிய குணங்க. சுக்கிரன் வலுத்த ஆண்கள் பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மறந்தும் கூட பெண்களை பற்றி தவறாக பேச மாட்டாங்க இல்லையா. இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஜாதகத்தில் பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கிரன் வலுத்து நல்ல ஒரு விதமாக பாபத்துவம்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். சனியுடைய பார்வை இணைவு, செவ்வாயுடைய பார்வை இணைவு, ராகுவுடைய பார்வை இணைவு இல்லாமல் சுக்கிரன் வலுத்தவர்கள் எல்லோருமே பெண்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஐயா, பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுத்திருந்தால் எப்படி? ஆண்கள் அவர்களை மரியாதையாக நடத்தக்கூடிய அளவிற்கு, அவர்கள் ஆண்களுக்கு நல்ல விதமாக அனுசரணையாக இருக்கக்கூடிய அளவிற்கு சுக்கிரன் என்பவர் எதிர்பாலினத்தவரையும் காமத்தையும் குறிக்கின்ற கிரகம் என்பதால் அது வலுத்திருக்கும் போது இந்த 2 தரப்புகளோடும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் சுக்கிரன் வலுத்தவர்களுக்கு உண்டுங்க. சுக்கிரன் வலுக்கிறதுனா என்னங்க? சுக்கிரன் ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பை அடையக்கூடிய நிலைமைங்க. சுக்கிரன் ஆட்சி உச்சத்தை அடையக்கூடிய ராசிகள்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசியிலையும் துலா ராசியிலையும் ஆட்சியவும், குருவின் மீன ராசியில் அவர் உச்சத்தை அடையக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இந்த 3 வீடுகளில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னே சொல்லிடலாம். சுக்கிரன் ஒரு சில லக்கணங்களுக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் கூட இந்த சுக்கிர திசை வரும்போது அதனுடைய காரக நன்மைகளையும் அது செஞ்சே தீருங்க. சுக்கிரன் வலுத்தாலே நல்ல வீடு கிடைக்கும், நல்ல வாகனம் கிடைக்கும், கடனுக்காவது கிடைக்கும்.
நல்ல லக்னங்களுக்கு சுக்கிரன் வலுத்து அப்படியே யோகமான தசை நடந்ததுன்னு வைங்க, கடனே இல்லாமல் அந்த வீடு மூலமாக நன்மைகளையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பாரு. அதே அவயோக கிரகமாக இருக்குது, அதாவது சுக்கிரன் தனுசு மீன லக்னத்திற்கு யோகத்தை செய்ய மாட்டார். ஆனாலும் சுக்கிர தசை வரும்போது வீடு வாகனத்தை கொடுப்பாரு, கொஞ்சம் கடன் தொல்லைகளையும் சேர்த்தே கொடுப்பார், அவ்வளவுதான். ஆக சுக்கிரன் ஒரு நிலையில் எதை செய்தாலும், ஒரு கடனை கொடுத்தாலும் கூட அதன் கூட ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சுக்கிரன் வலுத்தவர்கள் கலை உணர்ச்சி கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒரு பாட்டு, டான்ஸு போன்ற விஷயங்கள், தன்னை அழகாக காட்டிக்கொள்வதில் விருப்பமாக உள்ளவங்க. வெளியில் வரும்போது அயன் பண்ணாத சட்டை போடாமல் ஒருத்தர் வரலை, நல்லா தலை சீவிட்டு வராரு, டெய்லி தலைக்கு டை அடிக்கிறார், சுக்கிரன் வலுத்திருக்கிறார்னு அர்த்தம். தன்னை அழகுபடுத்தி காட்டக்கூடியவர்கள், தன்னை எப்போவுமே இளமையாக வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரன் வலுவாக நான் இப்போது சொன்ன அமைப்புகளில் இருக்குங்க. சுக்கிரன் நீச்சத்தை அடைஞ்சால் ஏதாவது ஒரு நெகட்டிவ்ங்களா? கண்ணியில் அவர் சுக்கிரன் நீச்சத்தை அடைவாரே? நிச்சயமாக இல்லைங்க. நீச்சத்தில் அவர் நீச்ச பங்கம் என்கின்ற அமைப்பை அடைந்திருந்தாலும் கூட, அதாவது பௌர்ணமி சந்திரனுக்கு நேரெதிரே 6, 7, 8 என்று சொல்லப்படக்கூடிய சந்திர அதியோகத்தில் மீனத்தில் சந்திரன் இருக்க, கன்னியில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் எல்லோருக்குமே சுக்கிரன் நீச்ச பங்கத்தை அடைந்திருப்பார், அதாவது சுபத்தன்மையை அடைந்திருப்பார் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. சுக்கிரன் நீச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட எப்பொழுதுமே அவர் புதனோடு தான் இருப்பார். பெரும்பாலும் அங்கே புதன் உச்சமாக இருந்தால் அது நீச்சபங்க ராஜயோகமாகவே செயல்படும் என்பதால் கண்டிப்பாக சுக்கிரனால் பலவீன அமைப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. சுக்கிரன் வலுத்தவர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருப்பவர்கள் கலா ரசிகர்களாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த விமர்சகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விமர்சனம் சார்ந்த விஷயங்கள், கலைகளை ஆராயக்கூடிய தன்மையிலெல்லாம் அதில் கண்டிப்பாக உண்டுங்க. ஆகவே சுக்கிரன் எந்த நிலையிலும் ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் வலிமையாக இருந்து விட்டாலே அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்பது தாங்க உண்மை. அடுத்து நம்ம சனி கிரகம் வலுத்தால் அதனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.